வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முதல் பாடல்ல ஆண்டாள் கண்ணனுடைய அழக வர்ணிச்சு தன்னுடைய தோழிமார் எல்லாரையும் எழுப்பி நீராடுவதற்கு அழைத்து செல்லும்படியாக அமைந்திருந்தது. இப்போ இந்த 2வது பாடல்ல என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவை நோன்பை கையாளுவதற்கு என்னென்ன செயல்களை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த 2வது பாடல்ல சொல்லியிருக்கா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையம்னா இந்த உலகம். இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பாவை நோன்பிற்கு விரதம் இருக்கக்கூடிய பெண்களே செய்ய வேண்டிய செயல்களையும் விளக்க வேண்டிய செயல்களையும் கேளுங்கள்னு ஆண்டாள் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி. திருப்பார்க்கடல்ல மென்மையாக தூங்கும் பரந்தாமனுடைய எம்பெருமானின் திருவடிகளை போற்றி பாட வேண்டும். இறைவன் நம்ம எல்லாரையும் ஏன் படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய திருநாமங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளை இறைவன் படைச்சிருக்காரு. நாட்காலே நீராடி. நாட்காலேனா அதிகாலை. அதிகாலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீராட வேண்டும். பெண்கள் அப்படின்றவங்க பொதுவாகவே தினமுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவங்க போதும்னு சொல்லணுமா. ஐயம்னா போதும். அவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வாரி வாரி வழங்கணும்னு சொல்கிறா. உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ. நாம் கடைதேறும் வழியையே சிந்தித்து நம்ம எப்படி இந்த மாயை என்னும் உலகத்திலிருந்து கடையேறி போகணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சரி, செய்யக்கூடியதை சொல்லிட்டா, செய்யக்கூடாதது என்னென்னு சொல்லணும் இல்லையா. நெய்யுண்ணும் பாலுண்ணும். அதாவது ஒரு யாதவ குலத்தில் மாடு மேய்க்கக்கூடிய குலம்னாலே பாலும் நெய்யும் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த விரத நாட்களில் அவ்வளோ நெய்யும் பாலுமா இருந்தும் அதை கட்டுப்பாட்டோடு சாப்பிடாம நாங்கள் இருக்கணும். மையிட்டு எழுதோ மலரிட்டு நான் முடியும். பெண்கள் அப்படின்னாலே அழகான கண்களும் அதில் விடக்கூடிய மையும் தான். சதா நேரமும் கண்ணனையே சிந்திக்கிறதுனால அந்த மையை கூட இடுறதுக்கு பெண்களுக்கு தோணலையா, பூ கூட வச்சுக்கணும்னு தோணலையா. செய்யாதான செய்யும். பெரியவங்க இந்த மாதிரி நேரத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விதி எதுவுமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் செய்யாமல் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். தீக்குறளை சென்றோதும். பிறரை பற்றி என்ன பண்ண மாட்டோம், அவதூறாக பேசக்கூடாது, கோல் முட்டக்கூடாது. பொதுவாகவே மார்கழி மாதத்தில் நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கோல் சொல்லுதல் கூடாதுன்னு சொல்கிறா. மொத்தத்தில் இந்த பாடலுடைய சுருக்கம் என்னென்னா, பாவை நோன்பை மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்குரிய நோன்பின் நியமங்களை பற்றி சொல்கிறா. மீண்டும் அடுத்த பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.